ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சுத்தமாக எண்ணெயே குடிக்காது, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே முறை செய்து பாருங்கள். அதுக்கு 1 கப் உளுந்தை ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்து 1 மணி நேரம் டீப் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நான் கிரைண்டரில் தான் ஆட்டிக்கிறேன். நீங்கள் கிரைண்டருக்கு பதில் மிக்சியில் கூட ஆட்டிக்கலாம். தண்ணி சுத்தமாக ஊற்றாமல் ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரையட்டும். இப்போ லைட்டாக கொரகொரப்பாக அரைஞ்சிடுச்சு. கொரகொரப்பாக அரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. நான் மொத்தமே 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் தெளித்து விட்டேன். ஒரு 3 டைம் அளவுக்கு தான் நான் தெளித்து விட்டுருப்பேன். ரொம்ப அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு தண்ணியாக இருக்கும், நமக்கு வடை போட வராது. அதனால் கொஞ்சமாக தெளித்து விட்டு கரெக்டாக நான் 20 நிமிஷம் அரைச்சிக்கிட்டேன். 20 நிமிஷம் அரைச்சாவே போதும். நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் மாவை வழித்து எடுத்துருங்க. இப்போ மாவு வழித்ததுக்கப்புறம் கையை வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஒரே டைரெக்ஷனில் நல்லா கையை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா வடை நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெப்பர் நீங்கள் முழு பெப்பராக சேர்த்திங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க. அதனால் இதை மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்புலாம் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வடை போடுறதுக்கு நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது மாதிரி பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடை நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கையை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா நினச்சிக்கிட்டு இதை மாதிரி உருண்டையாக எடுத்து உள்ளே ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு தடி நம்ம வடை போடும்போது கையை தண்ணியில் நினச்சி போடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் நல்லா ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி உங்களுக்கு வானல் எத்தனை கொள்ளுதோ அத்தனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சிம்மில் இருந்தால் எண்ணெய் குடிக்கும், ஹை ஃப்ளேமில் இருந்தால் உள்ளே வேகாமல் அப்படியே மாவாகவே இருக்கும். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி ஈவினிங் டைமில் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.